அணி மட்டம் அதில் அகபருடைய அடங்கிவிடும் கொட்டம். இதுதான் சட்டம். இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு படை தளபதியாக விசாக்கொடி என்ற பெயரோடு தனக்கு நிகரென்று வாழ்ந்து வருகிறது. யாரைக்கு பாலும் பழமும் பாலும் பழம் அதே தான் சொல்லுற. அப்புறம் வேறு பாட போறேன். என்ன பாடு? பாடுறேன் மட்டுமா நாங்க நீ அடிக்கிற ஆளா அடிச்சு போய் சரி பாடுறேன். சரி பாடு. பாடு. சரி பாடு. பாடு. நீ பாடு. ஐயோ பாடு. ஐயோ நீ பாடுப்பா. அப்ப நான் பாடுனா தாவர பொட்டியா? அவனை ஏன்டா இருப்பா பாடு பழம் ஒண்ணு உனக்கு எடுக்குதா இல்ல அவனுக்கு எடுக்குதா பாலு? தோறாங்களா? பொட்ட நான் கொடுக்க மாட்டேன். நானே ஒண்ணு வச்சுக்கிறேன். மறுபடியும் அங்கதாங்க வரேன். மூஞ்சிக்கு 2 வாழைப்பழம் எடுத்து வச்சாங்களா? ஒண்ணு மட்டும் சாப்பிட்டா ஒண்ணு நாட்டு பாயில் வச்சுக்கிறேன். காலைல ஒதுவுமேனு பாய்கிட்ட அங்கதாங்கதா இல்லைங்க உள் பாய்க்கல எங்க அங்க அங்க இருக்கிற அங்க இருக்க என்னத்தான் நீ நெட்ல ஐடியா அம்மா தாலி அறகுச்சு ஏதோ கேட்கிறாரு பாரு. ஏதோ கேட்கிறாரு பாரு. நான் காக்கா வச்சு எதுக்கென்றால் என்ன? எதுக்கென்றால் என்ன? நான் கேட்க சொன்னேன். எதுக்கென்றால் என்ன? அதுக்கென்றால் நீங்களே ஒட்டனும் ஒட்டம் மாத்தி அடிச்சுட்டு இருக்கிற நியாயமா? பொறுமோக்கு தெவடியா பையன் அவன் தண்ணி போயான் உட்காரு.
என்னடா நீ சிரிக்கிறியா? என்ன நீ சிரிக்கிறியா? அடா 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 என்னத்தான் என்கிட்ட கிண்டல் பண்ணக்கூடாது. சாப்பாடுலாம் குறை வச்சுட்டாங்க. நல்ல சாப்பாடு எந்த குறையும் சொல்ல முடியாது. எந்த குறையும் சொல்ல முடியாது. என் சாப்பாடு எப்படி அங்க கேட்க வேண்டியதானே? எனக்கு சாப்பாடு வேணாங்க. ஒரு அடை சுட்டு கொடுக்கணும். அங்க விட்டு நேரத்துல மேடம் வந்து அடையாளம் கிடையாது. அடையாடா கேட்டேன். வேற அடையாடா கேட்டேன். அடையா கேட்டேன். உட்காரு. நான் சிரித்தால் நானும் சிரிப்புங்க. நான் அழுதால் நான் ஓடினாள் நான் வருவேன். நான் உண்டால் நான் சாப்பிடுவேன். நான் உறங்கினாள் நான் தூங்குவேன். நான் கிடந்தாள் ஏன் தலையை திணி சேர்த்த நான் ஜாவணுமா என்ன? என்னடா எல்லாத்துக்கும் வரும் சாகுணம் வருது. இல்ல நீ 3 கம்பெனி அட்வான்ஸ் வாங்கி எந்த கம்பெனி புத்தாரு தெரியாம அடிக்கிற. நீ சாகலாம். கடன் தர தாங்க முடியாம நான் ஏன் சாகணும்? அப்ப நான் வாங்கின பணத்தை கொடுக்காம கடங்க கடைக்கு போய் சாவருவா இல்லங்க அது மட்டும் கிடையாது. நீ செத்துட்டேன்னா 2வது வருஷம் பொண்டாட்டி தாலியா இருக்கும். அவ்வளவு தூரம் போயிட்டா என்ன பின்ன அச்சு பூ வைக்கிற பொம்பளை தாலியா இருக்கும். உட்காரு. ஏன் கூட செத்து வச்சுக்க. இப்படிக்கு 5 பேர் தாலியா எடுத்தாகணும். 5 பேரா? ஆமாங்க. அப்போ என்னடா உட்காரு உட்காரு. 5 பேர் எனக்கு தெரியலமா. ஆ? 5 பேர் ஒன்றைக்கே வயிறலாம விட்டுருவோன்னு போடுறேன். யார் நாங்க? நாங்க சொல்லுவாங்க. பாருங்க. நீ வரல என் காதலி ஒன்றே போடா மென்ட்லு சொல்லிட்டு போயிடுறான். வாயிங்க என் சூத்திங்க. அவமானம் அவமானம். ஐயா எனக்கு வேலை விட்டு நீ வரேன்னு சொன்னீங்களே. வேலை விட்டாதான் வருமா? அட அட வேலை விடு என் காதலி. ஒன்றே ரைட்டு. இதுக்கு நீங்க எங்க வேலை விட்டுக்கிற? என்னைக்கு வரலுங்க? என்னைக்காவது பட்டு பட்டு வா. என் காதலி 1 லவர் 2 வீடியரமா 3 கொண்டாடி 4 5 இவன் அனைத்து கம்பொருள் ஒன்று தானடா கம்நாட்டு சும்மா வச்சு கிடக்கூடாது. அடைக்கும் குரலுக்கு வேகமாக ஒரு பாடு தாக்குற பாடு யார் மாது என்ன உனக்கு வந்தமா கூத்த பார்த்தமா வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும். அடிப்பார்த்தான் ஒரு எஜமான் வந்து அடிதான் செய்வாரு. உனக்கு எப்படி தெரியும்? அது கேள்வி சொல்றது கேட்டியா? சொல்லு ஒரு சிறு சத்தியமாக ஆனா அதான் இதே காலைல இதே மட்டும் தூங்க செத்துருவேன். அது மேல கேவலமா சொல்லுது உனக்கு கேள்வி என்னடா இல்லங்க. நீ வந்தா அடிச்சுங்கறல அந்த கேள்வி சொல்லுது. வந்தா சின்ன பையனை போட்டு அடிச்சுங்கறான். அவன் மூஞ்சி பையன் பூஜையா கொலை தெய்வம் போல தெய்வம். சபரியா எனக்கு இந்த ஊர்ல கேட்க இல்லைன்னு நினைச்சிடாது. என் மேல இதே மாதிரி கை வச்சுங்க கிடக்காத. ஆனா ஒரு சமயம் மேல ஒரு சமயம் இருக்க மாட்டான். வந்தா அவன் என்ன மெல்லுவானு தெரியாது. சபரியா என் மச்சான் ஒருத்தங்கிறான். அவன் மேல மட்டும் கை வச்சு பாரு பாப்போம். என்ன மச்சான் வாய் சங்கரா அதே மாதிரி வேலை என்னப்பா மச்சான் ஒருத்தன் சபையில வேலை செஞ்சான். அது அரண்மனையில் அவனை
பாக்கிறதுக்கு ஓட்டமா வெளிநாட்டுல வந்துக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வரியா? இப்பதான் வரேன். என்ன பிளேன்ல வந்தா, ஏரோப்ளேன்ல வந்தா, இல்ல நடந்து வந்தா, இல்ல பஸ்ல வந்தா, ஆட்டோல வந்தா? அரே இல்லாம தான் வருவேன். பிளேன்ல எங்க இருக்காங்க? ஒன்னும் பேர் பிளான் போட்டு வந்துருக்கா? வந்துங்க. என்ன என்ன அதான் எங்க இருக்காங்கன்னு தெரியல. என் மச்சான பார்த்து அவசர அவசரமா ஓடிட்டேன். நீங்க அதுல இருக்கீங்க. என் மச்சான் எங்கயாவது இருக்கான்னு தெரியுமா? மச்சான் பேரு என்ன? என் மச்சான் பேரா? பெருமாள். கூப்பிடு. பெருமாள். விச்ச பெருமாளா? விச்ச பெருமாள். சரி கூப்பிடு. ஏய் ஓய் மச்சான் பெருமாள். இங்க இல்ல. அட எச்ச பெருமாள். ஏடா அழுகுறாவா? மச்சான் ஓய். மச்சானா? யா மச்சான் என்ன மச்சான்? என்னடா? என்னடா? இல்ல தம்பி பத்தியா மூஞ்சி ஒருத்தி நிலங்க வெச்சிட்டடா. எவடா? மொத்த சொல்லு அவள பை. பல்வா கேட்டா. என்னடா? கோபப்படாத இருடா. என்ன? பொறுமையா இருடா. கஷ்டம் மச்சான் வரது. எவடாவா? கஷ்டடா. அந்த பெட்டி நான் என்ன கூட்டறதா இல்ல பொடி வச்சிட்டா. பொறுமையா கோவப்படாதரா. யாரா? ஐயோயம்மா என்ன நடக்க போதோ? டேய் சோரடா சேனா இன்னான்னு கேடி அவனை எப்படி அடிச்சு சாவ வச்சிருவான். டேய் நாளைக்கு சோரடா சேனா இங்க என்ன யாரா? போய் சொல்றேடா. என்ன அதுக்கு என்ன பண்ண போறா? ஏய் யாவா உனச்சா? டேய் டேய் என்னமா ஒரு நேரம் கெட்டு போனதுக்கு என்ன சோரடா சேனா தூரம் சத்தம் போடுது. டேய் நாளை எங்க போய் வந்துக்கிறான்? என் மச்சான் வெளிநாட்டுல வந்துக்கிறான். என் மச்சானுக்கு ஒண்ணு யாரு? நான் தானே. என்ன பண்றான்? தண்டல் எடுக்க போறியா? தண்டல் எடுக்காத. பயணிச்சு எடு. என்ன பயணிச்ச? என்னடா உடம்பு இங்க இருக்குது? ஏய் அதான் அந்த ஊர் சாப்பாடு. என்னது இது? என்னது? ஏய் பாரு நம்ம என்னது? அதான் இது ஆம்ஸ் கிடையாது. ஆம்ஸ் அது ஆம்ஸ். அதான்டா அந்த ஊர் ஆம்ஸ் தான் சொல்லுமா. இப்ப என்ன அடிச்சு யாரும் உனக்கு பார்க்கணும். ஆமா அவன்தானே. ஆமாடா. கை வெளியே பாத்துமா. கை வெளியே பாத்துட்டு வரேன். அப்படியே போயிட்டு வா. என்ன பண்ணிக்கிற? என்ன பண்ற? என்னது இது? அது இல்ல அது என்னது இது? ஏண்டா சிவப்பா இருந்தா எது வந்தாலும் சாப்பிட்டுருவியா? அது கல்யாணம் பூசினிக்காடா. பின்ன அது நான் தர்பிஷினி அது தர்பிஷினியாடா அது தர்பிஷினி அது தர்பிஷினி அது அர்த்தம் ஆடணுமா இல்லையா? கால் வழுக்குமா வழுக்காதா? கைக்கு போறா கைக்கு போ. அர்த்தம் ஆடணுமா இல்லையா? என்ன இதுயா? இல்ல என்ன இதுயா? எப்படி சுத்தம் பண்ணும்? நீ வேணா பட்டா பட்டுவா பட்டுனு. வாங்கடாத போறாடா போ. அப்பா ஏய் வளைக்கு வளைக்கு சும்மா வச்சுக்கிறா ஒரு மந்தாதி கிடையாது. ஏய் பார்த்தாயா? ஆமாங்க ஏன்டா கால தாமதம் என்றால்? ஆமாங்க ஒண்ணும் கிடையாது. என் கையில ஒண்ணும் கிடையாது. இந்த சத்தியம் நாட்டை ஆமாங்க சத்திய
சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார். ஆமா. அவருக்கு படை தளபதியாகி விசைக்கொடி. ஆமாங்க. தளபதியாக ஆட்சி செய்து ஆமா. தன் எண்ணப்படி தன்னுடைய தொழில் என்ன? கண்ட பெண்களை கற்பழிப்பதும் ஆமாங்க. காதலின் உறவை பிரிப்பதும் மற்றவரை குறை கூறுவதும் கொலை கற்பழிப்பு இவையே தொழிலாக வாழ்ந்து வருகிறது. ஆமாங்க. இந்த போதிலும் நாட்டு மன்னருக்கு திருமணம் நடத்தி பல ஆண்டு காலங்கள் உருவாடியும் இதுநாள் வரையில் தனக்கு ஒரு மகனை செல்வம் இல்லையே. ஆமாங்க. வருத்தம் வருத்தம். அப்படி குழந்தை பிறந்து விட்டால் ஆமாங்க. இந்த நாட்டை ஆட்சி செய்வது யார்? இளவரசர். அந்த குழந்தை தான் ஆட்சி. ஆமாங்க. ஆனால் நாம் எப்படி போவது? அப்படியான குழந்தை பிறந்தாலும் இந்த நாட்டை அவர்கள் ஆள விடலாமா? விடலாமா? விடத்தகுமா? என்ன இப்படி பண்ணலாமா? எப்படி? நான் மன்னர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டியா? உடம்பு கட்பாடு பண்ணிடுறேன். அது சொல்லாத செய்தி ஏற்கனவே அப்படிதாங்க தர்றான். ஏங்க, பார்த்தாயா? விடவே கூடாது. இருந்தாலும் மன்னர் என்று ஏதோ உரத்த குரலில் அழைத்திருக்கின்றார். அது மாறல அடிச்சுக்காத. அது மாதிரி மாறல அடிச்சுக்காத. ஒரு நாள் சொன்னே ஒரு தூரம் செத்துட்டா மாறல அடிச்சுக்கணும். நீ கூட போற. ஏதோ உரத்த குரலில் அழைத்திருக்கின்றார். ஆமாங்க. சென்று என்னவென்று கேட்க வேண்டும். கலந்து ஆலோசனை புரிய வேண்டும். ஆமாங்க. புறப்படு. என்னடா ஒரு மாசமா இருக்கா? இல்லைங்க, மட்டும் இல்லை. சந்தோஷமா வரவங்களை பார்க்கறதுக்கு. சந்தோஷமா? ஏடா, என்ன பண்ணா? சந்தோஷமா வரணும். வேற மாதிரியா சொல்றான் அவன். ஏய், போய் வந்த மாதிரி இருக்கிறான்டா. அவங்க ரெண்டு பேரும் எங்க அடிச்சு விட்டீங்க? ஏய், இந்த நாட்டை கன்னியவால் காத்து வரக்கூடிய மன்னனாக இருந்தாலும் ஆமா நகைவாலம் சுற்றி வரக்கூடியவர் யாரு? அமைச்சர். அமைச்சர் விசைக்கொடி. ஆமா. அவரை அழைத்து வந்து ஆலோசனை நம்ம கூட்டுறோம். நாட்டு விட்டு பொண்ணு நம்ம கூட்டுறோம். நீ நாட்டில் இருக்க, நீ உன்னிடந்து உரைத்த வார்த்தை அமைச்சர் கொண்டு போய் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு இணங்கி ஆறில் ஒரு கடமை தவறாமல் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பனை ஏற்றி இந்த சத்தியபடி நாட்டை சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக பரிபாலம் செய்து வரும் உமக்கு உமது படை தளபதி விசைக்கொடி வணங்குகின்றேன். வாழ்த்துக்கள். ஈடோடு வாங்க விசைக்கொடி எழுந்து என்னமா என்ன கோவில் தள்ளப்பா? கை வழுக்குது. அதி விரைவாக என்று அழைத்திருக்கின்றேன். இந்த நாட்டு மக்கள் குறையை தீர்க்கிறார் திகமதியாக சென்றிருக்கும் நேரத்தில் மந்திரியை அழைத்து அதி விரைவாக கொண்டு வா என்று அழைத்த காரணம் ஏன் என்று உரைக்கின்றார். உண்மை. விசைக்கொடி அரசே, வரை உன்னை நான் மந்திரியாகவே நினைக்கவில்லை. என் மகளாகவே பாவித்து உன்னை சிறு சிறப்போடு வளர்த்துவது. அப்படி இருந்தால் எனக்கு சத்தியாவதி திருமணமாகி வெகுகாலமாகி விட்டது. உண்மை. இதுவரை இதுவரை ஒரு புத்திர சந்தானம் என்பது இல்லை. பிறகு இந்த நாட்டினை பரிபாலம் செய்வதற்கு ஒரு புத்திர சந்தானம் இல்லையே என்ற ஒரு குறை உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக இந்த நாளாக இருக்கிறது. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் நாட்டு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் உன்னை போல் படை தலைவர்கள் எனக்கு துணையாக இருந்தாலும் உண்மை மகன் இல்லையே புத்திரவாக்கியம் இல்லாதவருக்கு மோட்ச சாம்ராஜ்யமே கிடையாது அப்படின்னு உரைப்பார்கள். அதனால் இப்படியே நீடுவடி காலம் இருந்தாலும் காணாது மன்னருக்கு மரியாதை என்பதே கிடையாது. மோட்ச சாம்ராஜ்யம் கிடையாது. புத்திரவாக்கியம் பெறுவதற்கு ஏதாவது ஒரு அரசு அடியாளிக்கு பெரிய என்ன சொல்ல போறாரு? என் மச்சான் இதை விட அழகா சொல்லுவான். அதாவது ஒரு நல்லதை சொல்லுடா. ஒண்ணுதான். அப்படியா? என்ன சொல்ல வர? அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணா தெரியுன்ற நாட்டிலே நாங்கள் மன்னராக இருக்கிறோம். அரண்மனை வைத்தியர் இருக்கிறாங்க. எவ்வளவோ வைத்தியத்தை பார்த்து ஒன்றும் தெரியல. ஆஸ்பத்திரி நான் ஆஸ்பத்திரினாரு. ஹாஸ்பிட்டல் போனா தெரியும். ஹாஸ்பிட்டல் போனா சரி இருக்கட்டும். உங்களுடைய ஆலோசனை சில ஏற்றுக்கொள்ள தகுதான். இதெல்லாம் மந்திரியிட உரைக்கிறார் பார்க்கலாமா? விருப்பம் மருத்துவமனை அழைத்து சென்றால் ஏதாவது தெரியும் என்று சொன்னார். அப்படி என்னதான் தெரியும்? என்ன தெரியுமா? மருத்துவமனைக்கு போய் ஊசி போட சொல்றேன்.
ஏதோ என்னடா சொல்லு. என்னடா இது? ஏய், இருந்தாலும் பல யோசனை இருக்கிறது. ஏன் உன் கூட இருக்கிறான் இல்ல மந்திரி? அதான். அவனுக்கு பல ஏன்னா இவனுக்கு ஏதாவது தெரியுமாடா? யாரையும் தவறாக நினைக்கக்கூடாது. ஏய், எந்த கேன் போட்டு பாரா? கேனடா பாரு கேனடா என்ன கேன் போட்டு பாரா? இங்கே போய் நன்றா என்ன கேனடா இந்த கேனடா அப்படி போட்டு பார்த்தா தெரியுதுயா சபாஷ். அரசே எனக்கு ஒரு எண்ணம் உன்னுடைய குலதெய்வம் இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் அந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு சென்று அந்த முருகனை வழிபட்டால் அந்த முருகனின் அருளால் ஏதாயும் புத்திர சந்தானம் உருவாகும் என்பது என்னுடைய எண்ணம் செப்பொடி அரசே தன்னந்த நேரத்தில் சரியான ஆலோசனை விடுத்தார். அந்த பகல வரலாறு வரையறா முருகா 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 என்று நாங்கள் தியானித்துக் கொண்டு இருந்தோம். அதுக்கு தான் சொன்னாங்க சுடல் விழா தாக்கி தூண்டி கொடுத்தேன். நன்றாக இருந்தது. கூட்டு போறது. விளக்கி. ஓடி கூட்டு போற சொல்லுங்க. தூண்டுதல் தேவை. தூண்டுதல் தேவை. விளக்காயினு நன்றாக எரிந்தே தூண்டுவார் என்று வேண்டுமென உரைப்பார். மந்திரி ஏதாவது ஒரு ஆலோசனை செய்தார். ஏய், புத்திரபாக்கியம் இல்லை என்று நான் மன வருந்துதோடு இருந்தேன் தவிர குலதெய்வ வழிபாடை மறந்து விட்டோம். யாராகில நீ கூட சரி. குலதெய்வ வழிபாடை மறந்தவர்கள் எத்தனை தெய்வத்தை வேண்டினாலும் ஏற்க. அதான் உள்ளடி செட்டம் போடுகிறேன். அதனால குலதெய்வத்தை நான் மறந்துட்டான். மக்களே நான் கண்காணிப்பாக காத்திருந்தேன் தவிர மந்திரி ஒரு திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு சென்றால் அந்த முருகனை வழிபட்டால் அந்த முருகனின் அருளால் ஏதாவது இந்த நாட்டினை பரிபாலனை செய்வதற்கு புத்திர சந்தானம் உருவாகும் என்று என் உள்மனம் உரைக்கின்றேன். மந்திரி எவ்வளவோ செய்து விட்டோம். தான தர்மங்களை விடுவிட்டோம். ஏழை இளைவருக்கு தேவைப்பட்ட ஒரு முகமாக குறைபாடு இல்லாமல் எதையும் செய்தும் பயந்து போய்விட்டேன். ஏனென்றால் குறைபாடு வழியால் அனைத்துமே முருகர் தானே இப்போ வரும். உரைத்தது போல் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதற்கான ஏற்பாடுகளை சத்தியவதி உங்களோட விருப்பம் ஏனென்றால் குல தெய்வத்தை வழிபட்டு பிறகு அரசே சொல்வதை விட செய்வது மிக நன்று. ஆகட்டும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்வதற்காக நடைபாதையாக செல்வதற்கு ஏற்பாடு சொன்னார். அந்த முருகன் ஆலயத்திற்கு சென்றால் இல்ல முருகன் புள்ள கொடுப்பானா? ஏதோ நான் ஏதோ கேட்கறேன்னு உனக்கு சொல்லிவிடுறேன். அவன் அதே புத்தின ஓடி நிற்கிறான். அறிவில்லாத மன்னன் அப்படியே பிறந்தாலும் நம்ம வாழ வைப்போமா? வாழ விடலாம். நீ வாழ வைப்பியா? இந்த நாட்டுலங்க வாழ விடலாமா? வாழ விடலாமா? ஏய், ஆகட்டும். திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றார். அந்த என் நாட்டு மகன் அப்படி முருகன் அருளால் எப்படி புத்திர சந்தானம் உருவாகிறது என்பதை பார்க்க கண்காணிக்க வேண்டும். புறப்படு. ஓஹோ.